Hi friends, இன்னைக்கு நம்ம Coreldraw ரெட் வித் கோல்ட் ரிப்பன் பட்ஜ் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சர்க்கிள் எடுத்துப்போம். சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கிள் போட்டாச்சா இதை வந்து கரெக்டாக நம்ம லெவலாக வச்சுப்போம். 2க்கு இங்கே 2க்கு 2ன்னு சொல்லிட்டு நம்ம லெவல் பார்த்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. இந்த கவுண்டர் டூல் இருக்குல்ல அந்த கவுண்டர் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ இந்த மாதிரி பட்டையாக வேணும்னா இந்த மாதிரி பட்டையாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி செலெக்ஷன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரேக் கவுண்டர் பாட்டன் கொடுத்துருவோம். உள்ளே இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இன்ட்ராக்ஷன் ஃபில் டூல் இருக்குல்ல அதை எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு இங்கே ரெக்டாங்குலர் ஃபவுண்டைன் ஃபில்னு இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இங்கே நடுவில் ஒயிட் வச்சுட்டு இங்கே இந்த பிளாக் இருக்குல்ல இங்கே வந்துட்டு எல்லோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இது எப்படி நல்லா குறைச்சி வச்சுப்போம். இந்த மாதிரி வச்சாச்சா இப்போ இங்கே இருக்குல்ல இதுக்கு ஃபவுண்டைன் ஃபில் அதையே கிளிக் பண்ணிவிட்டு இன்ட்ராக்ஷன் ஃபில் டூல் இருக்குல்ல அதே கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே வந்துட்டு நம்ம லீனியரில் வச்சுப்போம். வச்சுட்டு இங்கே வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக ஆக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. இங்கேயும் இந்த மாதிரி டார்க்காக ஆக்க மாதிரி கொடுத்துட்டு இங்கே நடுவில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு இந்த எல்லோ அதேமாதிரி இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி லைட் எல்லோ இது கொடுத்துட்டு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இப்போ இந்த உள்ளே இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே எஃபெக்டில் போய்ட்டு இங்கே பிவல்னு இருக்குது அதை கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எம்பாசன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிப்போம். எம்பாசன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நம்ம இந்த கலர் கொடுத்துப்போம். ஷேடோ கலரில் இந்த லைட் எல்லோவுக்குள்ள அதை கொடுத்துப்போம். இங்கே லைட் கலர்னு இருக்குல்ல இதில் வந்துட்டு இந்த மாதிரி டார்க்காக ஆக்குறது கலர் கொடுத்துக்கிட்டு இங்கே அப்ளைன் கொடுத்துருங்க. கொடுத்தோம் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடுச்சா இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு நம்ம ரிப்பன் போடுவோம். இந்த பென் டூல் எடுத்துக்கோம். பென் டூல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுப்போம். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த ஷேப் டூலுக்குள்ள இங்கே இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கவுனுக்கு அந்த கர்வ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த சைடு இங்கே மட்டும் இப்படி மேலே இப்படி தூக்கிக்கோங்க. இங்கே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை லைட்டாக இப்படி சைடாக வர்றது மாதிரி இங்கே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆகட்டும். இந்த மாதிரி சைடாக ஆக்காத மாதிரி இந்த மாதிரி வச்சுருவோம். இப்போ இந்த மாதிரி கொடுத்தாச்சா இது கொடுத்துட்டு இதுக்கும் இந்த இன்ட்ராக்ஷன் ஃபில் டூல் இருக்குல்ல அந்த இன்ட்ராக்ஷன் ஃபில் டூலை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லீனியரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே வந்துட்டு இந்த மாதிரி டார்க் ப்ரௌனு இங்கேயும் வந்துட்டு டார்க் ப்ரௌனு இங்கே நடுவில் இருக்குல்ல இங்கே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ரெட் கலர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை நல்லா கரெக்டாக இங்கே மாதிரி மடங்கி வர்றது மாதிரி கரெக்டாக இதை வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அந்த ரிப்பன் வந்து மடங்கி வர்றது மாதிரி ஷேப் கொடுக்குதா இதுக்கு வந்துட்டு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதை அப்படியே கண்ட்ரோல் டீன்னு எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டீன்னு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. மாதிரி கரெக்டாக வச்சாச்சா இப்போ இதுக்கு அதே இன்ட்ராக்ஷன் ஃபில் டூலை ஓப்பன் பண்ணிப்போம். இதுக்கு வந்துட்டு அதே மாதிரி இங்கே வந்துட்டு நம்ம கொஞ்சம் டார்க் எல்லோவாக கொடுப்போம். இங்கேயும் அதே மாதிரி இந்த மாதிரி டார்க் எல்லோ கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு இந்த லைட் எல்லோவை கொடுத்துருவோம். இதையும் அதுக்கேற்றது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுப்போம். இப்போ இந்த மாதிரி வச்சாச்சா இது ரெண்டுத்தையுமே இப்படி செலெக்ஷன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்புன்னு கொடுத்துருங்க. இப்போ இது இருக்குல்ல இதை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டு இருக்குல்ல இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இப்படி சென்டர்னு வச்சுருங்க. வச்சுட்டு இந்த விண்டோஸ் இருக்கா இதில் போயிட்டு இந்த டாக்கர்ஸ் இருக்கா அதில் போயிட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது இருக்குல்ல இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம சென்டர் இங்கே வந்துடுச்சா இப்போ இதை வந்துட்டு காப்பி எடுத்துகிட்டு இதை அப்படியே பேஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. பேஸ்ட்டு கொடுத்துட்டு இதை இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இங்கே 30 டிகிரின்னு காட்டுதா இப்போ கண்ட்ரோல் இசட்னு கொடுத்துருவோம். இப்போ இங்கே கேல்குலேட்டர் எடுத்துக்கோங்க. இங்கே இது சர்க்கிள் வந்து நம்மளுக்கு 360 டிகிரி போட்டு டிவைடட் கொடுத்து 30 டிகிரின்னு பார்த்தோமா அதை கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. அப்போ 12 வருது இதுக்குள்ளே. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே 30 டிகிரின்னு போட்டுருங்க. போட்டுட்டு இங்கே கீழே வந்துட்டு 12 சொன்னிச்சா நம்ம 12ன்னு கொடுத்துட்டு அப்ளைன்னு கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு அந்த சர்க்கிள்குள்ளே கரெக்டாக இது வந்துட்டு உட்காந்துரும். இப்போ நம்ம இங்கே உள்ளே போட்டிருக்கோம்ல அதை ரெண்டுத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு ஃப்ரண்ட்டில் கொடுத்துப்போம். ஆர்டர் போயிட்டு 2 ஃப்ரண்ட் ஆஃப் பேஜ்னு கொடுத்துருவோம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துச்சா இப்போ வந்துட்டு நம்ம இந்த பென் டூல் எடுத்துக்கோங்க. பென் டூல் எடுத்துகிட்டு கீழே ரிப்பன் போடுவோம்ல அதை போட்டுப்போம். இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இப்போ இதுக்கும் வந்துட்டு அந்த இன்ட்ராக்ஷன் ஃபில் டூல் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லீனியரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே வந்துட்டு இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் இங்கேயும் வந்துட்டு டார்க் ப்ரௌன் இங்கே நடுவில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ரெட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை கரெக்டாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுப்போம். வச்சுட்டு இதுக்கு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். இப்போ இதை அப்படியே கண்ட்ரோல் டீன்னு எடுத்துக்கோங்க.
கண்ட்ரோல் டின்னு எடுத்துகிட்டு இதுக்கு மிரர் கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையுமே இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வச்சுப்போம். அவ்வளோதான், நம்மளோட ரிப்பன் வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபார்ம் டூவில் வச்சுட்டு ஈஸியாக நம்மளோட ரிப்பன் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு.